சிம்பிளான டிஷ் தான் தக்காளி ரசம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 500 ml ரசம் செய்ய போறேன். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி. இது பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி. சின்ன சைஸ் எடுத்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். முதல்ல தக்காளி பிசைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அதுக்கப்புறமா வேக வச்ச பருப்போட தண்ணி, துவரம் பருப்பு வேக வச்சது, அதனோட தண்ணியை இந்த ரசத்துல ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பை வடிச்சுக்கிறேன். இந்த பருப்பு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரசம். ஒருவேளை பருப்பு தண்ணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, பிளெயின் தண்ணியில கூட ரசம் வைக்கலாம். நான் இப்போ பருப்பு தண்ணியை வடிச்சுக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஓரம் வச்சிடுங்க. 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இதை தாளிச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தேவையானது பார்த்தீங்கன்னா பூண்டு. இதில் பூண்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். பூண்டு போடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம், பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறேன். இது தாளிக்கு தேவை. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இது தாளிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த தண்ணியை இதில் ஊற்றி ஒரு 40 செகண்ட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். ரசம் ஜாஸ்தி நேரம் கொதிக்கக்கூடாது. 40 செகண்ட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். ரசம் ரெடி ஆகிடும். பொதுவாக முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளிப்பாங்க. நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அதுலேயே அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வைப்பேன். ஏன்னா ஜாஸ்தி நேரம் நமக்கு குக் பண்ணுற அவசியம் இல்லாததுனால அந்த தாளிப்பையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ரசம் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 40 செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ். அதே சமயம் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.